Hi friends, welcome to ST family. அரைக்கீரை குழம்பு அரைக்கீரை பொரியல் மாதிரி அப்படி பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். கீரை சாப்பிட்றது அவ்வளோ ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு ஒரு சேரை, துவரம்பருப்பு ஒரு சேரை போட்டுட்டு, தக்காளி 1 இல்லைன்னா 2 போட்டுட்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு 3லேருந்து 5 விசில் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீரை அரிஞ்சோம் இல்லையா, அதில் நிறைய மணலாக இருக்கும். அதனால நம்ம மனசு திருப்திக்காக ஒரு 5லேருந்து ஒரு 7 டைம் நம்ம நல்லா கழுவிக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக விட்டு இப்படி எடுத்தோம்னாலே மணலெல்லாம் கீழே போயிடும். நம்ம நல்லா அலசி வச்சோம் அப்படின்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு கொஞ்சம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வரமிளகாய் ஒரு 4-5 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. எல்லாத்துக்கும் கீரை வைக்கிறது தெரியும், பட் இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம பருப்பில் என்னென்ன போடணுமோ மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் நம்ம போடலாம். வாங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரமாக இருக்கும். உங்கள் மிளகாத்தூள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே போட்டாலும் போடலாம், இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டாலும் போடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. அரைக்கீரையை போட்டு நல்லா வதக்கிடலாம். அதே மாதிரி பருப்பில் மசாலா மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. அரைக்கீரை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதில் இந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம், முடிஞ்ச 2 டைம் கீரை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை மணல்லையே சீக்கிரம் படுற மாதிரி இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா மணலாக இருக்கும். சுத்தம் பண்ணி சாப்பிடணும். வெங்காயம் தக்காளி அந்த கீரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கிருச்சு பாருங்கள், வதங்கிருச்சு. இப்போ பருப்பு, இந்த பருப்பு மிக்ஸு எல்லாமே மசாலா எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு கீரை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நம்ம சாம்பாராக வச்சு சாப்பிடும்போது, கீரை குழம்பு வச்சு சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். கிண்டி நல்லா தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். மிளகு சீரகம் தட்டி போடுவோம். நீங்கள் போடுவீங்களான்னு போடணுன்னா போடுங்க, இல்லை வேண்டாம்னா விட்டுருங்க. மிளகு சீரகம் போட்டால் நல்லாயிருக்கும். மிளகு இது சீரகம். நெக்ஸ்ட்டு மிளகு இதை போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. மிக்சிலையும் இடிக்கலாம், இந்த மாதிரி இடிக்கிறதுலையும் இடிச்சுக்கலாம்.
அப்படியே இடிச்சிட்டு 2-3 வந்து இடிச்சிட்டு அப்படியே குழம்புல வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது மிளகு சீரகமும். மிளகு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும், சீரகமுமே நல்லா ஜீரணம் ஆகும். 2ஐயும் போட்டுட்டு கீரை குழம்பு பருப்பு நல்லா போட்டு சேர்த்து இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா கொதிக்க விட்டு இங்கே பாருங்கள், குழம்பு பாருங்கள், ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை எடுத்து நான் திருப்பி வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். இப்போ இன்றைக்கி வந்து அப்படியே எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். Let's go. 10 minutes ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. Oh my god. வாவ் இருக்கு பாருங்க. கீரை குழம்பு ரெடி. அவ்வளோதான். இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இதில் வந்து உப்பு நான் போட்டிருக்க மாட்டேன். பருப்பு வேக வைக்கும் போதே உப்பு தேவையான அளவு நான் போட்டேன், அதனால் சொல்லலை. நீங்கள் வந்து பருப்பு வேக போடும்போது போட்டாலும் சரி, இல்லை குழம்பு வைக்கும் போதே போட்டாலும் சரி, அது மாதிரி தான். குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். கீரை பொரியல் பாருங்கள் ரெடி. அடுத்து நெக்ஸ்ட் கீரை குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு